ஐந்தாம் எண்ண ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கான லக்கி கலர்ஸ்னா என்னவா இருக்கும் சார்? அவங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா, சாக்லேட் ப்ரவுன். ப்ரவுன் நிறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றாக பொருந்தும். காஃபி ப்ரவுன் கூட சொல்லலாம். அதே மாதிரி சாட்டின் கலர், அதாவது கொஞ்சம் மினுமினுப்பா இருக்கக்கூடிய வெல்வெட் மாதிரியான துணிகள் வந்து அவங்களுக்கு அணியலாம். எந்த கலரா இருந்தாலும். எந்த கலர தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் அவங்க அறவே தவிர்க்கணும். பிங்க் ஷேட் இருக்கக்கூடிய, கோல்டன் ஷேட் இருக்கக்கூடிய ச இது கலர்ஸ் வந்து அவங்க நெறைய யூஸ் பண்ணலாம். அது அவங்களுக்கு ரொம்ப பொருந்தும். ஐந்தாம் எண்ண ஆதிக்கத்துல பிறந்தவங்க போக வேண்டிய கோவில்கள் அப்படின்னா, அது எந்த கோவில்களா இருக்கும் சார்? புதனுக்குரிய அனைத்து ஸ்தலங்களும் அவங்க வந்து செல்லலாம். திருவாலங்காடு இந்த மாதிரியான புதன் ஸ்தலங்களுக்கு அவங்க சென்று வந்தாங்கன்னா, அவங்களுடைய அந்த எண்ணிற்கான குணாதிசயங்கள்னு சொன்னேன் இல்லையா? அதுல எந்த குற்றம் குறை இருந்து அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால டல்லா இருந்தா கூட, அது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த வைப்ரேஷன் மாறும். ரொம்ப நல்லாருக்கும். கிட்டத்தட்ட அந்த கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அதே பரிகாரம் தான் அந்த பெயர்லயுமே நான் திருத்தம் பண்றதுக்கான இணையான பரிகாரமாக நான் சொல்றேன். நிச்சயம் வந்து லைஃப்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில ஜெயிப்பாங்க அவங்க. உறுதியா ஜெயிப்பாங்க. காலமே அவங்கள அதுக்கு தகுந்தாப்புல நவுத்தி கொண்டு போகும். ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஏதோ சம் ரீசன்ஸ்னால சிரமப்படுறாங்கன்னே வச்சுக்கிட்டாலுமே கூட, கண்டிப்பா அதிலேருந்து விடுபட்டு ஒரு ஒரு கட்டத்தில ரொம்ப பெரிய லெவலுக்கு ஜெயிப்பாங்க.